வெல்கம் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூட்டி ஃப்ரூட்டியில் குக்கீஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மைதா 150 கிராம், சர்க்கரை ஒரு அரை கப்பு, அதாவது பொடிச்ச பிறகு அளக்கணும், ஒரு அரை கப்பு. பால் ஒரு 1/4 கப்பு. பட்டர் 6 டீஸ்பூனு. கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 30 கிராம். பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. உப்பும் 2 சிட்டிகை. டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதாவை நல்லா சலிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டுப்போம். சுகர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு, உருக்குன வெண்ணெய், இப்போ இந்த உப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் கலந்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கட்டியாக, இந்த அளவுக்கு நல்லா மாவை கட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு ட்ரேயில் பட்டரை தடவிக்குவோம். எல்லா 4 பக்கமும் படுற மாதிரி பட்டரை தடவிக்கணும். இப்போ மாவை கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் எடுத்து இப்படி வச்சு இப்படி தட்டிக்கணும். கொஞ்சம் கனமாகவே தட்டிங்க. அவனை 175 செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ ட்ரேயில் குக்கீஸ் அடுக்கியாச்சு. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்டும் ஆயிடுச்சு. இப்போ இதை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணணும். திரும்ப 175 செல்சியஸ் 20 நிமிஷம் வச்சுக்கணும். அந்த ஓரங்கள்லாம் நல்லா சவுண்டு வரவும் எடுத்துடலாம். அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தங்க அவனை பொறுத்து நேரம் வேறுபடும், அதையும் பார்த்துங்க. அவ்வளோதான், இந்த குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாலை நேரத்தில் டீயோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.